தமிழரின் கலாச்சார வீர விளையாட்டான மீதான ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்க வேண்டும், பீட்டா அமைப்பை தடை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி தமிழகத்தை போன்று புதுச்சேரியிலும் தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றது. 100 மாணவர்களுடன் தொடங்கிய இந்த போராட்டம் தற்பொழுது 4வது நாளான இன்று 10,000-ஐ கடந்து மாணவர்களும் பொதுமக்களும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே போன்று ஒரு நிமிடம் கூட மாணவர்கள் ஓயாது தங்களது கோரிக்கைகள் நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே போன்று ஒவ்வொரு நிகழ்விலும் புதுச்சேரியில் நடக்கும் இந்த போராட்டத்தில் ஒவ்வொரு நிகழ்விலும் தமிழரின் பல பாரம்பரியம் இருக்கின்றது. அதாவது பாரம்பரிய இசையாகட்டும், அதே போன்று காளை மாடுகளை கொண்டு வந்து இன்று புதுச்சேரியில் முதல் முறையாக வாடிவாசலை திறந்து தங்களது அந்த ஜல்லிக்கட்டை நடத்தும் நிகழ்வாக புதுச்சேரியில் மாணவர்கள் அதை செய்து காண்பித்தனர். அதனைத் தொடர்ந்து அவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் வேளையில் அவர்களுக்கு பொதுமக்களும் பல்வேறு ஆதரவுகளை தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் தற்பொழுது மாணவர்களின் புதுச்சேரியில் போராட கொண்டிருக்கும் மாணவர்களின் கோரிக்கையாக 8 கோரிக்கைகள் அவர்கள் வைத்துள்ளனர். அவர்களிடம் இது குறித்து கேட்போம், என்ன மாதிரி கோரிக்கைகள்லாம் அவர்கள் மத்திய அரசுக்கும் இல்லை மாநில அரசுக்கும் வைக்கிறார்கள் என்று. இப்போ வணக்கம். இந்த போராட்டம் 4வது நாளாக இன்னைக்கு தொடர்ந்து இருக்கு. இந்த போராட்டத்தில் கிட்டத்தட்ட 10,000 மேற்பட்டவர் தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கீங்க, தங்களோட கோரிக்கையை நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட கோரிக்கையாக 8 கோரிக்கைகள் நீங்கள் வரையறுத்திருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். இது எங்களோட புதுச்சேரி யூனியன் பிரதேசத்துக்கான ராஜ்யசபா உறுப்பினர், லோக்சபா உறுப்பினர் மற்றும் 30 சட்டமன்ற உறுப்பினர் எல்லாருக்கான கோரிக்கையாக இதை நியமிக்கிறோம் சொல்கிறோம். இதில் குறிப்பிடனாக்கா போராட்ட களத்தில் உள்ளமையால் இந்த கோரிக்கை மனுவை ஊடகம் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களோட கோரிக்கைகள் காட்சிப்படுத்தப்படும் பட்டியலிருந்து PCA தமிழின அடையாள விலங்கான காளைகளை நீக்குதல், தமிழர்களின் ஏறுதழுவுதல் மீதான அனைத்து தடை வகைகளை எந்த ஒரு வரையறையின்றி நீக்கப்பட வேண்டும். இவையே மாறுதல் இல்லாத நிரந்தர சட்டமாக்கப்பட வேண்டும். பீட்டா இந்தியா அமைப்பையும் அவர்களை சார்ந்த இந்தியாவில் உள்ள காப்புரிமைகளையும் நிரந்தரமாக தடை செய்ய வேண்டும். தாங்களும் மற்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒரு அணியாக திரண்டு புதுச்சேரி மக்களின் சார்பாக வாக்காளர்களின் பிரதிநிதிகளாக, மக்கள் போராட்ட தூதுவர்களாக ஆளும் மத்திய அரசாங்கத்தால் பரிந்துரைக்கப்பட்டு நியமிக்கப்பட்டு தற்காலிகமாக இந்திய தலைநகரில் தங்கியிருக்கும் துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி அவர்களையும் உடன் அழைத்து சென்று மதிப்பிற்குரிய இந்திய பிரதம மந்திரி அவர்களை சந்தித்து மேற்கண்ட கோரிக்கைகளை சம்பந்தமாக தீர விவாதித்து புதுச்சேரி மக்கள் சார்பாக அவர்களிடம் முடிந்தவரை நெருக்கடி கொடுக்கும் வகையிலும் திறமை வாய்ந்த பிரதிநிதிகளாக செயல்பட்டு மேற்கண்ட கோரிக்கைகளை முன்னெடுத்து உடனடியாக மதிப்பிற்குரிய பிரதம மந்திரியோடு சேர்ந்து ஊடகம் வாயிலாக தமிழின மக்களுக்கு வெற்றி செய்தியை பிரகடனப்படுத்தவும். இக்கோரிக்கை 22 ஜனவரி 2017 இரவு 11 மணிக்குள் செயல்படுத்த தங்கள் கடமைக்குட்பட்டு தங்கள் பொறுப்பினை கருத்தில் கொண்டு திறமை வாய்ந்த வல்லுநர்களாக தங்களை புதுச்சேரி மக்கள் நம்புகின்றோம். கோரிக்கைகள் நிறைவேறாமல் தங்கள் வழியாக தோல்வி அடையும் பட்சத்தில் புதுச்சேரி மக்களின் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து பிரகடனம் செய்வோம். மேலும் கலாச்சாரம், பண்பாடு, பாரம்பரியத்தை பாதிக்கும் எந்த ஒரு பொது அமைப்புகளின்